உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. உங்கள் ஆழ்மனம் என்பது ஒரு விசுவாசமான வேலையாள். நீங்கள் எதை சொன்னாலும் அதை தட்டாமல் நிறைவேற்றுவதே அதன் வேலை. ஒரு புகழ்பெற்ற உண்மை சம்பவத்தை கேளுங்கள். ஒரு வயதான பெண்மணிக்கு கடுமையான மூட்டு வலி இருந்தது. அவரால் நடக்கவே முடியாது என்ற நிலை வந்தபோது அவர் ஒரு புதிய முயற்சியை செய்தார். ஒவ்வொரு முறையும் அவர் படிக்கட்டுகளில் ஏறும்போது வலிக்கும் போதும் என் கால்கள் வலுவாக இருக்கின்றன, நான் இளமையாக உணர்கிறேன் என்று தனது உள் மனதிற்கு தொடர்ந்து கட்டளையிட்டார். அவர் வலியை பற்றி புலம்பாமல் தான் ஆரோக்கியமாக இருப்பதாக ஆழமான உணர்வோடு பேசினார். ஆச்சரியம் என்னவென்றால் சில வாரங்களிலேயே அவருடைய மூட்டுகளில் இருந்த வீக்கம் குறைய தொடங்கியது. இது எப்படி சாத்தியம்? அவருடைய வெளிமனம் வலியை பார்த்தது, ஆனால் அவருடைய ஆழ்மனதின் சத்தம் ஆரோக்கியத்தை பார்த்தது. உங்கள் ஆழ்மனம் நீங்கள் தரும் உணர்வை அப்படியே ஏற்றுக்கொண்டு உடலின் செயல்களை மாற்றி அமைத்தது. நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், மற்றவர்கள் நம்மை பற்றி சொல்லும் எதிர்மறை எண்ணங்களை நம்முடைய உள்மனதின் குரலாக மாற்றி விடுவதுதான். உன்னால் முடியாது, உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று யாராவது சொன்னால் அதை உங்கள் ஆழ்மனதிற்குள் அனுமதித்து விடாதீர்கள். உங்கள் ஆழ்மனதிற்கு எது நிஜம் எது பொய் என்று தெரியாது. நீங்கள் எதை மீண்டும் மீண்டும் உணர்ச்சியோடு சொல்கிறீர்களோ அதையே அது நிஜமாக்கும். உங்கள் ஒவ்வொரு சொல்லும் ஒரு விதமான அதிர்வலைகளை உருவாக்குகிறது. நீங்கள் நன்றியோடு இருக்கும் போது உங்கள் அதிர்வலைகள் உயர்கின்றன. அப்போது பிரபஞ்சம் உங்களை நோக்கி இன்னும் அதிகமான நன்மைகளை அனுப்பி வைக்கும். உங்கள் உள்மனம் ஒரு மிகச்சிறந்த ஓவியன். நீங்கள் எத்தகைய எண்ணங்களை வர்ணங்களாக தருகிறீர்களோ அத்தகைய ஓவியமாகவே உங்கள் வாழ்க்கை அமையும். இன்று முதல் நாள். நான் வலிமையானவன், என் ஆழ்மனம் எனக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கும் என்ற நேர்மறை எண்ணத்தை ஒரு தாரக மந்திரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் எதை ஆழமாக நம்புகிறீர்களோ அதுவே உங்கள் நிஜமாகும். வாழ்க வளமுடன்.